பிரைஸ் லார்ட், க்ளோரி டு காட். இந்த பர்ட்டிகுலர் வீடியோ எதுக்காக நான் பண்ணியிருக்கேன்னா, ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ தான் இது. நெறைய பேர் வந்து இந்த ஆடியோ ஸ்டைல வந்து அ நம்ம ஃப்ரீயா குடுத்திருக்கிற ஃபைல்ஸ சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? அதுல ஆல்ரெடி எனக்கு ஒரு பிரதர் வந்து இதன் விஷயமா நான் பார்த்துட்டு அவர நான் வார்னிங் பண்ணி விட்டுருக்கேன். ஏன்னா அதுக்கப்புறம் தொடர்ச்சியா நேத்து ஒரு விஷயங்களும் எனக்கு வெளிய வந்துச்சு. ஸோ அதனால இத பத்தி நான் பேசுறதுக்கு விருப்பப்படுறேன். ஏன்னா இந்த டேவிட்ஸ் நான் வந்து நெறைய ஆடியோ ஸ்டைல் சாங் பேஸ்ல பண்ணியிருக்கிறேன். அரவுண்ட் ஒரு 30 ஆர் 40 சம்திங் இருக்கும். அதுல சில குறிப்பிட்ட ஸ்டைல்ஸ மட்டும் ஒரு பிரதர் வந்து இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணி, இந்த மாதிரியான ஸ்டைல்ஸ் உங்களுக்கு வேண்டும்னா, நீங்க இப்படியான காஸ்ட்ட செலவு பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. கூடவே ஒரு கலெக்ஷன்ன்ற நேமிங்ல பண்ணி, நான் தயாரிக்கிற ஒரு கலெக்ஷன் சொல்லி அவரா ஒரு மென்ஷனிங்ல பண்ணியிருக்காரு. ஒருவேள அத அவர் தயாரித்திருந்தா, அது கர்த்தர் ஆ அந்த விஷயங்கள் நமக்கு தேவையில்ல. அவர் தயாரிக்கிறதா கூட இருக்கட்டும். அப்படின்னு பார்த்தீங்கனாலுமே, அந்த ஒரு ஸ்டைலோட விலை 175 கிட்ட ஒரு ஆடியோ ஸ்டைலோட விலைய அவர் நிர்ணயம் பண்ணி அதெல்லாம் விக்கிறார். அது தனிப்பட்ட பிசினஸ் அதெல்லாம் வேண்டாம். இப்ப நம்ம ஸ்டைல வந்து மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னா, ஒண்ணு நீங்க எங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு, பிரதர் இந்த மாதிரி நான் வந்து அவர்கிட்ட இப்படி ஷேர் பண்ணியிருக்கிறேன்றத சொல்லியிருக்கலாம். அது எதையுமே மென்ஷன் பண்ணல. நம்ம கேட்கிற கேள்விக்கு பதில் என்ன வருதுன்னா, நான் வந்து ஒரு ஃபோல்டர் தனியா போட விட்டுட்டேன் அப்படின்றாரு. நீங்க இந்த மாரி ஒரு பிசினஸ் மைண்ட்ல நீங்க இருக்கிறீங்க பொழுது, அது எப்படி மத்தவங்களோட ஸ்டைலோட நீங்க எப்படி மத்தவங்க போய் காமிப்பீங்க? இத மாதிரியான ஸ்டைல்லாம் சேர்த்து உங்களுக்கு அந்த அமௌண்ட்டுக்கு தரேன்னு எப்படி சொல்ல முடியும்? ஸோ அதனால அவரு தப்பு பண்ணியிருந்தா கர்த்தர் அவருக்கு பதில் தருவார். பட் நான் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்த சொல்றேன். இத செய்தவர்கள், இப்படியாக செய்கிறவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் ஒரு போதகரோட பிள்ளைகளா இருக்கிறாங்க. அதனால தான் அவங்க பேர கூட நான் இப்ப இங்க குறிப்பிடல. ஏன்னா நம்ம வந்து அவங்க அதையும் சொல்றாங்க. "நீங்க பழி வாங்க நினைக்கிறீர்கள்" அப்படின்னு. நான் எதுக்கு இதுல போய் பழி வாங்கி எனக்கு என்ன கிடைக்க போகுது லாபம்? இதெல்லாம் ஒண்ணும் பழி வாங்குறதுக்குலாம் இதுல எதுவுமே இல்ல. நம்ம வந்து கஷ்டப்பட்டு நம்ம செய்ற ஒரு விஷயத்த நம்ம ஃப்ரீயா குடுத்தோம். பட் அத நெறைய பேர் மிஸ்யூஸ் பண்ண தெரிஞ்சிட்ட உடனே அது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு, அதையே வேற ஒரு மெத்தடா எடுத்துட்டு போயிட்டு தான், ஆ ஒரு கலெக்ஷன்ஸா என்னுடைய ஆடியோ ஸ்டைல மட்டும் டேவிட்ஸ் ஆடியோ ஸ்டைல் கலெக்ஷன் சொல்லி கிரியேட் பண்ணி, அத 250க்கா நான் குடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அது என் குரூப்புக்கும் தெரியும். நான் இது பெரிய வீடியோவா நான் இன்னும் டெவலப் பண்ணாம விட்டுட்டேன் அத. ஆனா ஆக்சுவலா சரி அது நம்ம எதுக்கு அப்படின்னு விட்டுட்டேன். பட் ஆனா இப்ப நம்ம சொல்லி தான் ஆகணும். என்னுடைய கலெக்ஷன் ஃபுல் ஆடியோ ஸ்டைலுமே நீங்க இந்த பார்க்குற YouTubeல பார்க்குற எல்லாமே தனித்தனியா பாஸ்வேர்ட்லாம் வச்சு பண்ணியிருந்தது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு, டைரக்ட்டா அது 250க்கே எல்லா கலெக்ஷனும் கம்பைன் பண்ணி ஒண்ணா நான் குடுத்துட்டேன். அது போக சில ஆடியோ ஸ்டைல்ஸ்லாம் நமக்கே ஃப்ரீயா தான் கிடைச்சு வந்துச்சு. அந்த ஆடியோ ஸ்டைல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஃப்ரீயா தான் குடுத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ அதனால தான் நான் ஆரம்பத்துலருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். அம் கலெக்ஷன்ஸ் அப்படின்றதுல வந்து நெறைய டிஃபரன்ஸஸ் இருக்கு. ஆடியோ ஸ்டைல் கலெக்ஷன்றது வந்து வேற மாதிரி இருக்கிறதுனால, அதுலயுமே சிலது ஃப்ரீயா ஏற்கனவே இருந்திருக்கு. ஆக்சுவலா அதையே சில பேர் என்ன பண்றாங்கன்னா, அத காஸ்ட்டுக்கும் விக்கிறாங்க. ஸோ அதனால அத நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. ஒருவேளை என்னுடைய ஸ்டைல்ல நீங்க வேற யார்கிட்டனாவது பை பண்ற மாரி இருக்கிறது நீங்க பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா எனக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம வந்து அவங்க கிட்ட கொஸ்டின் தான் நம்ம கேட்கிறோமே தவிர்த்து, மீதி ஒரு வேள அ அவங்க வந்து அத எப்படி குடுத்துருக்காங்க, ஏன் அப்படி பண்ணாங்கன்றது நம்ம கேட்கறது நம்மளுடைய உரிமை. அதனால நான் அத கேட்கிறேன். அவ்வளோதான். அதே போல பேக்ஸ் கிட்ட பேசணும். இப்ப பேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆல்ரெடி நான் குடுத்துட்டு இருந்த சில ஃப்ரீ பேக்ஸ் எதையுமே நான் ஸ்டாப் பண்ணதுக்கும் அதான் உன்னோட காரணம். ஏன்னா, நம்மளால வந்து இத இப்படி பண்ண முடியல. ரொம்ப கடினமாயிடுச்சு. ஒண்ணு இத நான் ஸ்டாப் பண்ணணுன்ற சிச்சுவேஷன் ஆச்சு. அப்போ நெறைய பேருடைய அட்வைஸ் என்னன்னா, பிரதர் நீங்க அத கன்டின்யூ பண்ணிடுங்க. அது ஒண்ணும் ஸ்டாப் பண்ண வேண்டாம். அப்படின்னும் பொழுது நம்ம என்ன பண்ணணும், மினிமலான ஒரு திங்ஸ்க்காக, அதுவுமே சர்வீஸ் காஸ்ட்க்காக போன எக்ஸிஸ்டிங் ஸ்பேக்ஸ போனோம். அதுவுமே இந்த ரியல் லூப் பேக்க வந்து நான் என்னுடைய நான் கிரியேட் பண்ண ரியல் லூப் பேக்க தான் நான் அதிகமா பிரிஃபரபிளா குடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். மத்தது எதையுமே நான் அதிகம் பிரிஃபரபிள் பண்றதும் கிடையாது. என்ன ரீசன்னா, பிகாஸ் அது வந்து நம்ம அது குடுக்கறதுனால டேட்டா அதிகமா ஸ்டோரேஜ், மெமரி ஸ்பேஸ இடிக்குன்றதுனால எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு இந்த லைன் மட்டும் தான் இப்ப அதிகமா பண்றது. ஸோ சில பேர் இதுக்கு இத உணராம இந்த பிரதர் என்கிட்ட இன்னொன்னு சொன்னாரு. "நீங்க பண்ற இந்த ஸ்கேம நான் காமிக்கிட்டா ரிவெஞ்ச்" அவரு வந்து காமிக்கிறதா இருந்தா காமிக்கட்டும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க எங்க போய் காமிச்சாலும் இந்த பிரதர் இந்த பேக்க வந்து ₹500 வித்துட்டாங்க நீங்க போய் குடுங்க. கண்டிப்பா அவங்க சொல்லுவாங்க. இந்த பேக்கோடைய ரேட் அதோட ரேட் என்னவா இருக்கணும்? நான் ஏன் அவ்வளோ கம்மி பண்ணியிருக்கேன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால இதில பத்தி நான் எந்த ஒரு பயமும், கலக்கமும் எனக்கு தேவை கிடையவே கிடையாது. இத தவறு செய்கிறவர்கள வந்து யாருமே பேசாம விட்டுட்டா, இவங்களுக்கு வந்து நம்ம வந்து அவரு என்கிட்ட சொல்றாரு. நீங்க பண்ற விஷயங்கள நான் சொல்லட்டான உடனே நான் வந்து பயந்துடுவேன்னு அவரு நெனைக்கிறாரு. நீங்க என்னுடைய ஸ்கேம நீங்க சொல்லுங்க. என் மேல தப்பு இருந்துச்சுன்னா, நான் அங்கேயே மன்னிப்பு கேட்பேன். எனக்கு அத பத்தி கவல கிடையாது. நீங்க ஸ்கேம்ன்னு சொல்றதே என்னன்றது எனக்கு புரியாது. ஏன்னா, அ இவர பத்தி நான் வந்து நேத்து கூட வந்து அ முடிவு பண்ணிட்டேன். வேண்டாம் இவர பத்தி எதுவுமே சொல்லிக்க வேணாம்னு முடிவு பண்ணும்பொழுது தான், பின்னாடி நெறைய மெசேஜ் எனக்கு வந்துச்சு. என் குரூப்ல இருக்கிறவங்களும் சொன்னாங்க. இவரு வந்து இப்படிதான் இருக்கிறாரு. இந்த மாதிரி காசுலாம் நெறைய
விஷயங்கள்ல வந்து ஏமாத்திருக்காரு நிறைய பேர் அப்படின்றதெல்லாம் நிறைய வெளியே வந்துச்சு. இதுல என்னன்னா, இவர் தயாரிக்கிறத வந்து இன்னொருத்தவங்களுக்கு அத குடுத்தாலுமே, அதுலருந்து அவர் ஒரு கமிஷன்லாம் அவர் பேஸ் பண்றாரு. ஸோ தட் இஸ் அது அவர் பிசினஸ் மோட்டிவ்ஸ் அதெல்லாம் நம்ம பேச வேண்டாம். என்னுடைய பாயிண்ட் என்னுடைய ஆடியோ ஸ்டைல நீங்க யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது, நீங்க யூஸ் பண்ணுங்க. தப்பு கிடையாது. அதுல வந்து என்னன்னா, நீங்க வந்து உங்களுடைய ஸ்டைலா அத நீங்க பிரதிபலிச்சு மத்தவங்ககிட்ட அட்வர்டைஸ்மென்ட் பண்ணாதீங்க. நீங்க தயாரிக்கிற ஸ்டைல நீங்க எவ்வளோ காசு நீங்க ரூ. 1000 கூட வித்துருக்கோங்க ஒரு ஆடியோ ஸ்டைல். அது என்னுடைய நான் அதுல எந்த ஒரு தப்பும் சொல்ல மாட்டேன். ஏன்னா, நீங்க அது பிசினஸ் பாயிண்ட் பண்றீங்க. அது உங்களுடைய சைடு. ஆனா, என்னோட ஆடியோ ஸ்டைல அதுக்குள்ள காமிக்காதீங்க. ஏன்னா, அதுல நான் பண்ணது எல்லாமே ஒரு முக்கியமான நல்ல ஆடியோ ஸ்டைல பண்ணியிருக்கிறது நீங்க காமிக்கும்போது, அவங்க உங்க மேல அட்ராக்ஷன் ஆவாங்க. நீங்க என்ன ஸ்டைல் பண்ணாலும் அத விரும்பி வாங்குவாங்க. இதையும் சேர்த்து நீங்க குடுத்திருப்பீங்களா? இல்லையான்றது கர்த்தர் பார்க்கிறார். அதனால வந்து நான் இந்த விஷயத்துல அந்த பிரதருக்கு இப்போ கடைசியா நான் அந்த விஷயத்த மட்டும் தான் சொல்றேன். நீங்க 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 வந்து இதுல ஒருவேளை தப்பு செய்திருக்கிறீர்கள் அப்படின்னா, நீங்க இங்கேயே மனம் திரும்பிக்கோங்க. அவ்வளவுதான். இல்ல நீங்க வந்து இன்னும் இதுல ஏதாவது பேசணும், பண்ணணும்னு நெனைச்சீங்கன்னா, நீங்க பண்ணுங்க. அடுத்தது நான் உங்க நேம்லருந்து நான் எல்லாமே நான் ரிவீல் பண்ணி நான் எடுத்துட்டு வந்து நெக்ஸ்ட் வீடியோக்கு எடுத்துட்டு வரேன். சரிங்களா? நான் நேம் ரிவீல் பண்ணாததுக்கு காரணம், நீங்க போதகரோட பிள்ளைகளா இருக்கிறீங்க. 2 பேர் இதுல. ஐ திங்க் மொத்தமே 3 பேரு. அதுல இன்னொருத்தரோடது எனக்கு தெளிவாவே கான்டாக்ட் கூட கிடைக்கல. 2 பேர் எனக்கு தெரிஞ்சவங்களே இருக்கிறாங்க. அதுல ஒரு பிரதர் வந்து நானே நெறைய ஆடியோ ஸ்டைல்ல இருந்து ஃப்ரீயா எனக்கு குடுத்ததெல்லாம் அவர்ட்ட குடுத்துருக்கேன். அவரு எடுத்துட்டு போயிட்டு வித்துட்டு அவர் அப்புறம் நெறைய ஃபோன் பண்ணி பிரதர் சாரி பிரதர் நான் இந்த மாரி பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் கேட்டதுக்கு அப்புறம் நான் விட்டுட்டேன். ஆனா இப்ப இன்னொரு விஷயமும் இன்னொரு பிரதரும் பண்ணும்பொழுது தான் நான் நினைச்சேன் சரி இத பத்தின ஒரு வீடியோ எடுத்துட்டு வந்து குடுத்தா தான் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ. சோ இது வந்து அ யாரோட பேரும் நான் அதுக்கு தான் மென்ஷன் பண்ணல. சோ இதுல நீங்க வந்து யாருன்ற கேள்வி இருந்துச்சுன்னா, நீங்க என் குரூப்ல போய் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதெல்லாம் YouTubeல நம்ம காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அவரு ஏதோ ஒண்ணு பண்ண போறேன் அப்டின்னாரு. அது அவர் பண்ணட்டும். அதுக்கப்புறம் நான் அத காமிக்கிறதுனால நான் அத காமிச்சுக்கிறேன். சரிங்களா? காட் பிளெஸ் யூ ஆல். தேங்க் யூ சோ மச்.